வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் வந்து ஐப்ரோஸ் எப்போ வரோன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு வழியாக வந்து சைனாவில் வந்திருக்கு. நம்மளால எடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். பூட் லோடர் அன்லாக்டாக இருக்கிறனால கொஞ்சம் நக்கலாக அதப்போ தான் அவன் பேசுவான். அதெல்லாம் யாரும் பொறுப்படுத்துக்காதீங்க. இல்லை இந்த தலையம் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து இன்னைக்கு வந்து இது HyperOS 3 ஆண்டவரோடது, HyperOS 4 என்னோடது. ஸோ இந்த HyperOS 4 வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். HyperOS 4ல் இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு தீமாக வந்திருக்கு தானே HyperOS 3ல். அது HyperOS 2லேருந்தே இருக்கே. அப்போ பாரு, எதுக்கு அப்புறம் ஓட்டிங்க OS? நாங்கள் வந்து நேட்டிவாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆப்பிள் எப்படி சொல்லி பழகு. இல்லை எல்லாரையும் வேலைக்கு வச்சுருக்கோம், சம்பளமும் கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. அதுக்காக பருத்தி முட்டை குடோன்ல அதெல்லாம் இதில் வேறு இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஆர்வக்கோளரில் ஆல்ரெடி Android 17 விட்டாச்சு. இல்லை ஆக்சுவலி 17 வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? எப்பயுமே உங்களுக்கு என்ன பண்ணா, நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்றா? அந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி வேணா சிரிக்குவா நான் சொல்லுங்க. சரி, இல்லை நீங்கள் எதுவும் பண்ணீங்களா? ஆண்ட்ராய்டு எப்பயுமே வந்து ஷாமி அப்படி தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 இப்போ சப்போஸ் Android 7 ரிலீஸ் ஆச்சுன்னா 7 வந்து பேஸ் லைன் அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்கின் தானே HyperOS அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் பண்ணியிருக்காங்க. ஸோ HyperOS 4 வரத்துக்கு டைம் ஆகும் இந்தியாவுக்குன்றதுனால 17 வந்து 17ஓட பில்டு கொடுத்துட்டாங்க. 17 நல்லாவே ஸ்டேபிளாக தான் இருக்கும். பேட்டரி பேக்கப் வந்து ஒரு 12% ட்ரெயின் ஆகிற இடத்துல 10% ட்ரெயின் ஆகும். பரவாயில்ல, மாஸ் தான் இருக்கும். சரி, அப்போ நம்ம இப்போ ஒன்று பண்ணுவோம். HyperOS 3க்கும் 4க்கும் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது எலிமெண்ட்ஸில் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமா? மாசான அப்கிரேடா? கண்டிப்பாவா? சரி, ரைட், இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. ஓகே கைஸ், இதான் வந்து HyperOS 4. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக போகிறப்ப லான்ச்சரில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, நான் ஹோம் ஸ்க்ரீன் வச்சிருக்கேன். இது வந்து HyperOS 3. ஆமாம், இப்போ அதை விட்டுருங்க, அது நம்ம லாக் அது அழகாக இருக்குல்ல, அதனால தான் மொத்தமாக ஒரு செக்மெண்ட் போய்க்கலாம். ஸோ வந்து இப்போ என்னன்னா கிளாஸ் UI வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சாஃப்ட் கிளாஸாக கிளாஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாடா? கிளாஸ் யாருக்கு சொந்தம் இல்லை, கிளாஸ் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே சொந்தம், அதனால அது பிரச்சனை இல்லை. பட் ஆர்ஜின் வாய்ஸ்லாம் வருது, அதெல்லாம் இன்னும் நல்லா லிக்விட் கிளாஸாக இருக்கும். இவங்க வந்து அந்த சாஃப்ட் கிளாஸ் ஒரு நிமிஷம் கிருஷ்ணா பார்த்தீங்களாங்க, அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்துருச்சு வாய். சரி, இன்னும் லிக்விட் கிளாஸ் மாதிரி நிறையா டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்டு விட்ஜெட்ஸு பார்த்தீங்களா இங்கே, அது யாருன்னே தெரியலையே. சரி, ஓகே, அது ஒரு கோமாளி சிவபர்ணி ஒன்லி. அப்படியா? ஆமாம். அப்புறம் வந்து இந்த வெதர் விட்ஜெட்ஸில் இது எப்பயுமே ஆமாடா. என்னடா மழை பெய்ய போதா? ஆமாம், இது ஆனால் வேற லெவலில். ஏன்னா ரெண்டுலேயும் விட்ஜெட் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ HyperOS 3லையும் 4லையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்லை விட்ஜெட்ஸ்லாம் இதாக இருக்குது. இதோ இங்கே பாருங்க, கீழே இருக்க அந்த பார், இந்த மெனுலாம் பாருங்க. அந்த பார் மெனுலாம் இதில் இல்லை. ஆமாம், அதே மாதிரி இங்கே பாருங்க, அந்த அனிமேஷன் பாருங்க. இதோ இப்போ ஓப்பன் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து த்ரூ அவுட் த UI. அப்புறம் இங்கே பாருங்க, ப்ராக்ரஸிவ் பார் கொடுத்துருக்கான் எல்லா இடத்துலையுமே, ப்ராக்ரஸிவ் பிளர். ஓகே. இது வந்து இந்த விட்ஜெட்ஸ் வந்து ஸ்டாக் விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்கான் லான்ச்சரில். அப்புறம் வந்து இப்போ ஐகான் பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு, ஓரளவு லைட்டாக அதோட கலரை வந்து லைட் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட நம்ப முடியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. DIOS மாதிரி இருக்குது. இதான் இந்த சாஃப்ட் கிளாஸ் கொடுத்துருக்கான். இதில் என்ன ஹைலைட்னா, இப்போ நம்ம ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிள் எடுங்க, ஆப்பிள் இதில் இருக்கோ, வேறு எதாவது ஆப்பிள் இருக்கா? ஆப்பிளில் வந்து என்னென்னா இந்த UI இருக்குல்ல, இது வந்து கலர் ப்ளீட் பண்ணாது. அதாவது கலரை வந்து பின்னாடி இருக்க கலர் வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணாது. இவங்களோட அந்த சாஃப்ட் கிளாஸ் என்ன பண்ணிடுது, நம்ம அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி பின்னாடி இருக்கிற பிளரையும் வந்து ரியல் டைமில் எடுக்குது. அப்போ பேட்டரி குடிக்குமாடா? இல்லை, நம்ம அட்வான்ஸ் செக்ஷனில் இருக்க அதே தானே, எப்படி பேட்டரி குடிக்கும்? இல்லை அடிஷ்னலாக இப்போ இந்த ரெண்டரெலாம் நடக்குதுல்ல, அதனால ஏதாவது பேட்டரி? இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பேட்டரிலாம் குடிக்கல. ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு நான் சொன்ன அந்த இது விஷயம்? ஆமாம், உனக்கும் ஒர்க் ஆகலை டேப்பு. இப்போ இந்த இடத்துலனா இங்கே இருக்க கலரை எடுத்துக்குதா, அந்த மாதிரி சரௌண்டிங் கலர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. அது இங்கே பாருங்க, இது இன்னும் நல்ல எக்ஸாம்பிள். இந்த பக்கம் லைட்டாக இருக்குது, இந்த பக்கம் டார்க் பண்ணிடுது. அது ஒரு நல்ல விஷயம். ஓகே. அப்புறம் கண்ட்ரோல் சென்டர் வந்து கிளாஸ்க்கு மாற்றிருக்கான், சாஃப்ட் கிளாஸ்க்கு. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஹைப்பர் லைட்னு ஒரு மாடியூல் நம்ம பார்த்தோமே, அது அப்படியே ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் பீட்டால இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? இது வந்து அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் சாஃப்ட் கிளாஸ் வந்து இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து இதே பிளர் தான், கொஞ்சம் வந்து அதே சாஃப்ட் கிளாஸ் பிளர் இங்கேயும் பண்ணி இதுக்கு மேலே இந்த ஐகான்ஸ் வந்து போட்டிருக்கான்.
ஆனாலுமே நான் சொன்ன அது அடாப்டிலிட்டி பாருங்க, இந்த பிளர்ரை வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால இந்த ஐகான் இந்த இடம் வந்து வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயமா. அதேமாரி ஸ்டாக்டு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கான். ஓகேவா, ஸ்டாக் நோட்டிஃபிகேஷன் நிஜமாலுமே நல்லா இருக்குது. எப்படின்னா இதில் வந்து இப்போ இது வந்து கிளாசிக்கு, நம்ம வந்து அது வந்து இது நம்ம ஆண்ட்ராய்டோட அந்த இது. நான் ஏன் அதை வச்சுருக்கேன்னா எஃப்கேஎம்மில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், இந்த டீட்டெயில்ஸ் காட்டாது. இப்போ நான் அந்த கிளாஸே போட்டாலுமே இந்த எஃப்கேஎம்னு வந்ததுனால எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால சொல்கிறேன். 9.66 per hour தான் போகுது, மாசான பர்சன்டேஜ். இது ஷாமி இது போட்டேன்னா காட்டு. ஷாமி இது நான் இதாக வரேன், அதான் நோட்டிஃபிகேஷன் இல்லை கிளாசிக்கா. இப்போ வாட்ஸ்அப்போட அந்த எத்தனை கவுண்ட்டுன்னு வருது, இப்போ இதுக்குள்ளே இப்படி வரும். பட் இது கிளாசிக்கில் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிற பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் வராது. இப்போ ஆனால் தெரியுதா, இந்த எஃப்கேஎம்ல எஃப் பக்கத்தில் இருக்கு, இந்த ஐகான் பக்கத்தில் இருக்க கலர் வந்து பிளாக்காக தான் இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கிறது கிளாஸ் எஃபெக்ட் இதில் நல்லா தெரியுது, எடுத்துக்குது அந்த பிளர். இதுதான் வந்து அவனுங்களோட அந்த மெட்டீரியல் இதில் ஓன் கிளாசிக்னால இது வந்து எதிரையும் பார்க்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஆர்ஜினே எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் வேறு மாதிரி எப்படி எடுத்துகிட்டு வரான்னு பார்க்கணும். ஆர்ஜினோ இல்லை கலரோ இல்லை வேறு அவங்க எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க. சொல்ல போனால் iOS தான் எடுத்துகிட்டு வந்தான், ஆனால் நீங்கள் iOSே ஒருட்டு கடிக்கிறீங்க. ஆமாம், iOSல கூட அந்த அளவுக்கு கலர் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அது ரத்தக்காவு வாங்கிச்சு அதனால் விட்டுட்டாங்க. ஓகேதான், இதுக்கு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் சூப்பராக இருக்குது இதெல்லாம். ஆமாம், நல்லா இருக்குடா, பரவாயில்லடா. ஆனால் இதுவும் ஒன்று. அப்புறம் வந்து இருங்க, அக்கா வராங்க, பூனை அனிமே அக்கா, பனிக்குட்டி. இது வந்து வால்பேப்பர் கரோசில் நம்ம சைனா. அது இதே நம்ம வால்பேப்பர் கரோசில் என்ன வரும், சம்மந்தமே இல்லாமல் இதை நம்மளை சாவடிக்கிற மாதிரி 18+. அப்படியா, நான் அப்ளை பண்ணுறது இல்லை. கதைகள் வரும், நிறைய கதைகள். நான் இது வந்து நல்ல வால்பேப்பர் தேடிட்டு இருந்தேன், மஞ்சள் கலரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. இந்த பாரு, இது ஃபுல்லாக மஞ்சள் கலர் வால்பேப்பர் ஒன்று வரும், இங்கே பாருங்க. புரியுது, ஓகேவா, ரியல் டைமில் வந்து பேக்ரவுண்ட் தெரியுது. இது வந்து ஒன்று. சரி, வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது? அடுத்து வந்து த்ரூ அவுட் த யூஐ வந்து அடுத்து நம்ம இருங்க, முதல்ல லான்ச்சர்லேயே வந்து விஜெட்ஸ் பேஜ் பார்த்துருவோம். இந்த இடம் ஒரு சூப்பராக இருக்கு, காட்டணுமா? காட்டி தான் ஆகும். விஜெட்ஸ் பேஜ் இதில் வந்து, ஆனால் இதிலே கூட உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆமாம், அந்த லேஅவுட், அந்த ரிங் இருக்குல்ல, அந்த ஆப்போட லேஅவுட், அதில் இருக்குது அந்த ஒரு எஃபெக்ட், பிளர் எஃபெக்ட். ஆனால் கிளாஸாக இல்லை. இப்போ இதில் வந்து கமெடரில் போயிட்டு இது வந்து சிஸ்டம் சப்போர்ட்டட் விஜெட்ஸா, இதில் எல்லாமே ஃப்ராஸ்டடாக இருக்குது. ஆமாம், இது இப்போ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எது பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இப்போ வந்து ஒயிட் தீம் மாற்றிருக்கேன். இப்போ இவன் இருக்கான்ல, பாருங்க டவுன்லோட் ஆகிறான், இங்கே பாருங்க. அவனும் அதான் டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸாக இருக்கும். சாஃப்டாக வேணுமா டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்? இப்போ ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டோமா, எப்படி இருக்கான் பாருங்க. இப்போ அது வந்து ஜென்ரலு, இது வந்து சாஃப்ட். இவன்லாம் எப்படிலாம் இருக்குது, அவனதில் வந்து அந்த ரவுண்டில் இருக்காது. ஓ, அதே மாதிரியே வந்து நிறைய இருக்குது. ஸோ இதுதான் அது, இதுதான் அது. இப்போ இது மேலே ஸ்டாக் பண்ணிக்கலாம், இது மேலே ஸ்டாக் பண்ணிக்கலாம். இதான் வந்து அந்த பக்குன்னு வந்துடுச்சா என்ன, எங்கே ஸ்டாக் பண்ணது? இதான் அந்த பக்கு. இது ஒரு பக் இருக்குது புதுசாக, இப்போ தான் பார்த்தேன். இதுதான் ஒரு நாளைக்கு 4 அப்டேட் கொடுத்துட்ருக்கான். இந்த ஒரு நாளைக்கு 4 அப்டேட் வருதா? 4 லான்ச்சர் அப்டேட் கொடுக்குறான் இந்த கிராஷஸ் அண்ட் பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுங்க இப்போதைக்கு இதை ஆட் பண்ணிடுறேன் நான் இந்த ஸ்டாக்டுக்காக. ஓகே, அதே மாதிரி என்ன வச்சுருந்தேன், கேலண்டர் வச்சுருந்தேன். ஓகே, ஸோ அதான் இந்த விஜெட் பேஜ் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, பார்த்த மாதிரி இதே மாதிரி அதே மாதிரி தோ இந்த விஜெட்ஸும். ஸோ எந்த விஜெட்ஸ் வந்து உங்களுக்கு சில சிஸ்டம் ஆப்ஸ்லாம் கன்ஃபார்மாக இந்தமாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்குது. ஓகேவா, அப்புறம் வந்து
செட்டிங்ஸில் உங்களுக்கு நார்மலாக அதே மாதிரி தான் ஓகே. ஆனால் சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ அதேமாதிரி வெதர் வந்து வெதர் ஐக்கானுங்க வெதரிங்க மை காட் தள்ளுற மாதிரி வச்சு இதோ வெதர் ஐக்கான். இது வந்து நம்ம பழைய வெதர் ஐக்கான் HyperOS 2ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு 2 1 அதோட வெதர் ஐக்கான் இவன் ஓகேவா. ஸோ ஸ்டாக்டு விட்ஜெட்ஸு அதே மாதிரி ஃபோல்டரோடைய அந்த சைஸு. ஸோ ஓகே ஓகே. இப்போ இது எவ்வளோ பெருசான படுத்தலாம் ஆக்சுவலி. ஃபோல்டர் போட்டு அப் டு திஸ் நம்பர் ஆஃப் ஐகான்ஸ் அதிகமாக இருந்தால் இன்னும் பெருசாக வருமோ? ஆமாம், நல்லா பெருசாக வரும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதில் தெரியுது உங்களுக்கு அந்த சாஃப்ட் கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ அது மற்றபடி இந்த கண்ட்ரோல் சென்டர் இது. அடுத்து வந்து ஆப் ஓப்பனிங்ஸ் வந்து நிஜமாலுமே எப்படி சொல்கிறது, இப்போ ஆப் ஓப்பனிங் சும்மா நான் பண்ணுறேன், யாரும் இதை பண்ண மாட்டாங்க, பட் சொல்கிறேன். இந்த ஆப் ஓப்பனிங் டைமும் ஸ்பீடும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, கேமரா வந்து இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம், கேமரா ஓப்பனிங் ஆகிற அந்த ஸ்பீடே வந்து சூப்பராக இருக்கும், இதோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் எது ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியல இந்த இடத்துல. இப்படி வச்சுருந்தா என் ஃபோன் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த இடம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம் ஓகேவா. ஓகே. நிஜமாவே அது வீடியோஸில் அவங்க காட்டுறப்பையும் யூசர் செக் பண்ணுறப்பையுமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஓகேவா. ஸோ அது அப்புறம் வந்து சூப்பர் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அவனுக்கு வந்து தனியாக ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க. எந்தெந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்தந்த ஆப்ஸ்லாம். இப்போ எல்லா ப்ளேபேக்குமே சூப்பர் ஐலாண்ட் போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ பிரேவில் நான் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு படம் பார்க்குறேன், அதுவும் மேலே வந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா. அந்த செட்டிங்ஸ் வந்து இது நம்ம முன்னாடி இல்லைல்ல. ஸோ இது அப்புறம் வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து நம்ம லிஸ்ட்டாக ஸ்டாக்காக நம்பராக இதுதான் வந்து ஹைலைட்டு. நம்ம லாக் ஸ்க்ரீனுக்கு போய்டும், லாக் ஸ்க்ரீன் அண்ட் பர்சனலைசேஷனுக்கு போய்டும். ஏற்கானா இதுலேயும் ஸ்டாக்டு ஃபஸ்ட்டு, அது ஒரு ஜாலி. இப்போ இது நம்ம ஞாபகம் இருக்கா, ஹானர் மேஜிக் 7 ப்ரோ வீடியோ பண்ணுமே, அப்புறம் இப்போ OnePlusலேயே அவன் அதை கொண்டு வந்துட்டான்ல. ஸோ இதான் அந்த நம்பர்ஸு, இது ஸ்டாக்டு இல்லை, இப்படி இருந்தால் ஸ்டாக்டு, இது எக்ஸ்பேண்டும் ஆகும். இது ஸ்டாக்டு, இந்த எக்ஸ்பேண்டும் ஆகும் இந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பர்சனலைசேஷன் போய்டும். இதான் அல்டிமேட்டான இது. இங்கேயும் வந்து அந்த கிளாஸோட இது இருக்குது இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ இந்த இடத்துல கிளாஸ் கொடுத்துருக்கான், இதில் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காது ஓகேவா. செட்டிங்ஸ், பர்சனலைசேஷன், லாக் ஸ்டைல், கஸ்டமைஸ், கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கான். இப்போ முன்னாடி இதில் என்னென்னா, இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம தான் வந்து கொடுக்கணும் எந்த இடத்துல வைக்க முடியும்ன்ட்டு. அதையும் கூட இருக்காது. நம்ம வந்து இந்த கிளாக் செட்டிங்ஸில் போய் இதில் வைக்கணுமா இதில் வைக்கணுமா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இதில் வந்து எப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே, அதாவது இப்படி வைப்போம், கை தெரியுதா அந்த டெப்த்து அதுவே எடுத்துக்குது, டெப்த்து அவ்வளோ ரியல் டைமில். அதேமாதிரி கிளாஸையும் கொடுத்துருக்கான். ஸ்கேமி மாதிரியே இருக்கா, ஓகே, ஸ்கேமி மாதிரியும் இருக்கும், அதேமாரி கிளாஸும் இருக்கும். இது கொடுத்துருக்கான். அது கிளாக் சைஸில் நம்ம எந்த கிளாக் வேணுமோ, இது இது ஸ்டைல்ஸில், அப்புறம் மற்ற ஸ்டைல்ஸில் வந்து இதான் கீழே வர மாதிரி இந்த இது அந்த வித்தும் மாற்றிக்கலாம். இப்போ இப்படி கொடுக்குறோம், இந்த டெக்ஸ்டோட சைஸ் தோ இந்த திக்னஸ். ஸோ அதுவும் வந்து இது கஸ்டமைஸ் பண்ணுறதுல தான் வந்து ஃபோனோட மொத்த லுக்குமே இருக்குது, அதே தான் இதில் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து இது எல்லாமே கிளாஸ் வியூவில் வரும் ஓகேவா. இது எல்லாமே நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். இது பாருங்கள் சூப்பராக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம இஷ்டம் தான், பூந்து விளையாடலாம். ஆமாம், நம்ம இது பண்ணுறது தான். இதுவும் கிளாஸில் கொடுத்துருக்கான். இது கிளாஸில் இருக்கா, அதில் அதோட சைஸ் பாருங்கள். அதான் நம்ம வைக்கிறது தான். இந்த நம்ம சரத்துலாம் இருக்கான்ல, இந்த சரத்து போக்கோ F7 அதெல்லாம் கொடுத்தா உட்காந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணோம் உட்காந்து.
நம்மளே அசந்து போகிற மாதிரி பண்ணுறது இன்னும்ல. ஸோ இந்த மாதிரி புது ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க லாக் ஸ்க்ரீனில். இந்த இது வந்து நம்மளுக்கு இன்னும் ஜாலியாகவே இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. இந்த இதில் எப்படி இருக்கா, இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் சொல்கிறேன், இதெல்லாம் இதில் முடிஞ்சிச்சு. மற்றபடி பெருசாக வேறு எங்கேயும் எதுவும் அடிஷ்னலாக ஆட் ஆகாது. அப்புறம் இந்த விஷுவல் ஸ்டைலில் ஃப்ராஸ்டட் கிளாஸ் வச்சா நம்ம தலையை வந்துடுவோம். மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் வச்சா நம்ம இவன் நார்மல் அட்வான்ஸ் டெக்ஸ்சர் உள்ளே வந்துடும். இதை பாருங்க, ஓகே. ஃப்ராஸ்டடுன்றது நார்மல் அட்வான்ஸ் டெக்ஸ்சர், சாஃப்ட் கிளாஸ்ன்றது நம்ம லிக்விட் கிளாஸ். ஓகே, அடுத்து வந்து ஆப்ஸ்குள்ளே போயிடலாம். ஆப்ஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து நோட்ஸு. இதுலேயே வந்து கீழே வந்து யூஐ சேஞ்ச் இருக்குது. இதில் எப்படி இருக்குது நோட்ஸு? போங்க நோட்ஸ் போங்க, டைப் பண்ணிங்க. ஒஸ்ட்டு ஆண்டவர் ஒஸ்ட்டு. யூஐ மாதிரி இருக்கு நீடா. ஆமாம், மொத்தமாக பின்னாடி வாங்க. இதோ பாருங்க, இங்கே கீழே அந்த பில் பார் மாதிரி கொடுத்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கானா. ஓகே. இப்போ அது ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து அந்த மினிட்ஸில் வந்து எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது. இப்போ இது அதுக்கப்புறமேட்டுக்காக இது பண்ணிவிட்டு நான் ரெக்கார்டை முடிச்சுட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தடவை உட்காந்து நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் செக் பண்ணோமே, தங்கிலீஷ்லாம் ஜாலியாக பண்ணிச்சேன். ஸோ அந்த மாதிரி இதுவே வந்து நம்ம என்னென்ன பேசணுமோ டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து சூப்பர் கொடுத்துரும். இது வந்து நோட்ஸு. அப்புறம் என் தலைவன் டவுன்லோட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி பில் பார் மாதிரி கொடுத்துருக்கான் கீழே, ஸ்கேமிங் பண்ணுவோம். எல்லாமே பக்கத்துலேயே நம்ம சிங்கிள் ஹேண்ட் யூஸ் வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி. ஆமாம், அதே மாதிரி கேலரியும் வந்து கேலரி தான். கேலரி ஃபைல் மேனேஜர் தான் பயங்கர ஜாலியான அப்டேட்டு. வித்தியாசமான ஒரு ஃபுல் யூஐ, வேறு ஏதோ ஒரு யூஐ மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பாரு, இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது பாருங்க. கரெக்ட், அதான்டா எல்லாமே. அதுவும் இந்த இடத்துல பாருங்க, இதோ இங்கே பாருங்க, அதுவும் அந்த ஓப்பனாக ஒரு அனிமேஷன். ப்ரோ எல்லாத்தையும் கை வச்சே மறைச்சிடாதீங்க ப்ரோ, அப்படி சொல்லாதீங்க ஓகேவா. அது கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து ரெக்கார்டர் ஆப்பு, அதான் மாசு. ரெக்கார்டர் ஆப்பு வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் இது தமிழில் பேசினா கரெக்டாக வந்துருமா தெரியலையே. தமிழ்நாடுன்னு வருது, முன்னாடி வந்துச்சு ஒழுங்காக. டிரான்ஸ்கிரிப்ஷன் இது நீ அப்போ சான்ஸ்கிரிட்னு வந்திருக்கு பாரு. அப்படியா, அன்றைக்கி வந்துச்சுங்க, எப்படி வந்துச்சுன்னே தெரில. வந்து இது வருது முன்னாடி வந்து எப்படி இருக்க, அதில் ஒரு நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் மேபி வரலாம். ஓகேவா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும், இது உங்களுக்கு எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது இது. ஓகேவா, இந்த யூஐலாம் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுறேன், கொஞ்சம் மாடர்னாக இருக்குல்ல இதோட இது கம்பேர் பண்ணி. ஓகே. ஸோ அது காலர் யூஐடி வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் தரேன். காலர் யூஐடி வந்து ஸ்க்ரீன்ஷாட் தருவான்டா, அட்டாச் பண்ணிக்க. ஆமாம், அப்டேட் பண்ணியிருக்கான். இப்போதைக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அப்டேட்டில் வந்து ஒரு கொஷின் வரும் எல்லாருக்குமே வந்து. இப்போ இந்த 4.0 இல்லை சம்திங் 3.300 இருக்கும். சிஎன்னோ இல்லை ஐஎன்னோ, ஓகேவா. சின்னு முடியும், C05ன்னு முடியும். அப்படின்னா ஒரு பில்டு இப்போ 10ன்னு இருக்குன்னு வச்சுங்க, 0.10ன்னு இருக்குன்னா, இல்லை 0.305ன்னு இருக்குன்னா, C11 வரைக்கும் தான் வந்து அந்த அப்டேட்டோடைய மேக்ஸிமம் இது. அதே பில்டை வந்து C11 அத்தனை டைம் 11 டைம் ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதே இப்போ அது வெர்ஷன் 3யோட C முடிஞ்சிருச்சு. இப்போ வெர்ஷன் 4ல D00 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதே வந்து இந்த 10லேயே வந்து அப்டேட் பண்ணலாம். வரும், அப்புறம் F வரும். அப்படி வந்து ஒரு வெர்ஷன்லேயே வந்து 11 வரைக்கும் வச்சுருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து C11 வரைக்கும் அப்டேட் ஆச்சு. இப்போ நம்ம 310 இருக்குன்னா 310லேயுமே C11 வரும். எது ஒரே மாதத்துல, இப்போ ஒரு மாதத்துல 310 வருதுன்னா 310 C08ன்னு இருக்கும். ஆனால் முடிகிறப்ப அந்த மாதம் அந்த வெர்ஷனோட ஃபைனல் அப்டேட் வந்து C11 அப்படி முடியும். இப்போ இதில் கூட ஒரு அப்டேட் வந்துச்சுல்ல. ஆமாம், இதில் என்ன இருக்குது, இப்போ 310 இருக்கா, C11 ஓகேவா. ஸோ இதான் வந்து மொத்தமாக ஹைப்பர் வாய்ஸு. அதே மாதிரி இங்கே அந்த அதான் இப்போ பாட்டு கேட்குறப்பவும் சரி, இந்த இடமும் சரி, அப்புறம் இங்கேயும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து லிக்விட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் ஆஸ்தட்டிக்ஸாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது. அதான் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். ஆமாம், அதேமாதிரி ஸ்மூத்னஸ் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ நான் வந்து கேம்ஸ் வந்து ஒரு 2 கேம் மட்டும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். அப்படி என்ன கேம் ஆட போகிறாங்க என் தலைவன்? GTA San Andreas. மை காட், GTA San Andreasல நீ என்ன காட்ட போகிற? அந்த ஓப்பனிங் அனிமேஷனுக்காக. இப்போ
ஓகே. போட்டோமா, ம். வேற எவனே போடும். ஓகே. ஓகே, என்னமோ பண்றானே. இங்கே பாரு. ஓகே, லேண்ட்ஸ்கேப்புக்கும் போர்ட்ரேட்டுக்கும் மாறுதா? ஆமாம், அதோட ஸ்மூத்னஸ் இருக்குல்ல, ம். இது திணறாம எவ்வளோ ஹெவி கேம்ஸ் வச்சாலும் திணறாம. புரியுது புரியுது. அதான் ஹைலைட்டு. ஓகேவா? இப்போ இங்கே போயிட்டு வராங்க. இப்போ 2 கேம்ஸ் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சா லேண்ட்ஸ்கேப்பில் வரும். அழகாக பண்ணானுங்க அதை. நைஸ். யா, இவ்வளோ ஸ்மூத்தாக எங்கே ஹைப்பர் வாய்ஸில் ஒரு கேமை அழகாக இப்படி அசால்ட்டாக செல்ஃபித்தனமா இதில் நம்ம பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காதுல்ல. புரியுது. எனக்கு என்னமோ ஏதோ மேஜிக் வாய்ஸ் மாதிரி இருக்குது. மேஜிக் வாய்ஸ் ஸ்மூத்னஸ் இருக்குது. அந்த டேர்ன் பண்ணுறப்ப அந்த பேஜ் இப்படி திரும்புகிற அனிமேஷனுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து மற்றபடி தான் அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஓவர்லோட் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் இது என்ன பேஸ் பீட்டா பில்டு மாதிரி தான் இல்லையா? ஆமாம், இது வந்து வெர்ஷன் 1 இப்போ தான் வந்து பீட்டா பில்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இது. அதாவது எத்தனை வெர்ஷன் கொடுப்பாங்க? ஒரு 5 வெர்ஷனாவது கொடுப்பாங்கல்ல. இதில் வந்து நம்மளுக்கு அந்த 4.20ல் ஒரு 2 ஆச்சு கொடுப்பாங்க. 4.20, 30 கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் சாரி ஐ மீன் இந்த 4.0.20 சொல்கிறேன். இப்போ ஹைப்பர்வைஸ் 3.1 வந்துருச்சா, அதாவது 3.0.300 அந்த மாதிரி 4.1 கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அவங்க இன்னொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எப்போ வரும்னா பில்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது எதில் எடுத்து இதிலே சொல்லிடலாம்ல. பில்டு வந்து கொடுத்துட்டாங்க. எந்த பில்டு சொல்கிறேன், யூரோப்புக்கும் குளோபலுக்கும் பில்டு ரெடி ஆகிடுச்சு பீட்டாவில். ஸோ வந்து எக்ஸ்பெக்டிங் 2 monthsல எக்ஸ்பெக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஹைப்பர் ஓஎஸ்க்கு வந்து அவங்க ஈவெண்ட் எதுவும் வைக்கல. ஓகேவா? அப்படியே லான்ச் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் சிஸ்டம் யூசர்கிட்டருந்து எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அது உண்மை தான். ஏன்னா ஒரு நாளைக்கே 3 லான்ச்சர் அப்டேட் வந்துச்சு. கிராஷ் ஃபிக்ஸ் ஆகி கிராஷ் ஃபிக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ரிப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க போல். ஸோ அதுவும் பெட்டர் இல்லை, ஆப்டிமைஸ் பண்ணுறது பெட்ரு. பட் பேட்டரி லைஃப்பில் எனக்கு அந்த அளவுக்குலாம் பேட்டரி ஹங்கரியாக இல்லை. இது எல்லா ஃபோனுக்கும் வரும்னு சொன்னாங்க. அதாவது 8 Gen 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிமாண்ட்ஸில் 8300 அபோவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8 Gen 2னாலே இப்போ வர ஃபோன் 8500 எல்லாமே வரும். இதானா அந்த அளவுக்கு வந்து பவர் ஹங்கரி மாதிரி தெரியல. ஓகே. ஆனால் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சரே சில ஃபோன்ஸில் பவர் ஹங்கரியாக இருக்கும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆப்டிமைஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. யா, ஓகே. ஸோ இப்போதைக்கு அப்போ நம்ம மக்கள் வெயிட் பண்ணாங்கன்னா ஹைப்பர்வைஸ் 4 இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம். உங்களுக்கு ஹைப்பர்வைஸ் 4ல இருக்கிற அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் வந்து 888 and above 888 and above சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 888 above சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, நாங்கள் எல்லா டிவைஸுமே கொண்டு வந்துடும். 8 Gen 2 ஃப்ரம் ஸ்னாப்ட்ராகனில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 8300 டிமென்சிட்டி ஃப்ரம் டிமென்சிட்டி சைட்லேருந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ஜாய் தான் அது. ஓகே ஓகே ரைட்டு. வேறு ஏதாவது டவுட் இருந்தா? ஆமாம், ஹைப்பர்வைஸ் 4 நீங்கள் யாராவது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், இன்ஸ்டாலேஷன் மெத்தட்னா ஒரு நாள் கிருஷ்ணா சொல்லுவோம் இன்ஸ்டால் பண்ணுறது. ஆமாம் ஆமாம். இந்த பாருங்க, இதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்கான். ஒரு சில வீடியோலாம் கூட நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் நான். எந்த மாதிரினா, இந்த இடத்துல இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் சம் வாட்டர் மார்க்ஸ் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சும்மா சொல்கிறேன். எனக்கு இப்போ டக்குன்னு ஐடியா வரல. இப்போ அது என்ன பண்ணுது, எங்கே அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். ரிமூவ் டிஸ்ட்ராக்டிங் லைன்ஸ் ஃப்ரம் திஸ் பிக்சர். ஏஐ வந்து கேமராலேயும் வந்து சஜஸ்ட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது போகுது. இதெல்லாம் நாங்கள் எப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோமே கேமராவில், ஜெமினியில் தானே. சரி ஓகே. இல்லை, இது எடிட்டிங்க்கு மாசாக இருக்கும். இப்போ இந்த லைன்லாம் நான் ஒன்று ஒன்றா உட்காந்து எடிட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தேன். ஆமாம், முடிஞ்சிடுச்சா. நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஏஐலேயும் வந்து இந்த மாதிரி டைனாமிக் பொட்டன்ஷியல் இருக்குது, நல்ல பொட்டன்ஷியல். இல்லை, மீமோ கொடுத்துருக்காங்க. மீமோன்னு சொல்லிட்டு ஷாமியோட லார்ஜ் மாடல், அதுவும் ஈஸியாக இன்க்ளூட் பண்ணி நிறைய இன்ட்ராக்ஷன் பால்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டடாக டாஸ்க், இதை ஓப்பன் பண்ணி இதை பண்ணு, இதை பர்ச்சேஸ் பண்ணி இந்த லிங்க்கை பாரு அப்படின்னு பர்ச்சேஸ் பேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம் கூட கொடுத்துருக்காங்க. யா, நம்மளுக்கு ஜெமினியோட இதெல்லாம் இன்டிகிரேட் ஆகி வரும். எஸ், காம்படிஷன் அப்படி தான். ஆமாம். சரிங்க, ரைட்டு. உங்களுக்கு ஹைப்பர்வைஸில் புது ஹைப்பர்வைஸ் 4ல் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் எதுவோ அதை சொல்லுங்கள். எஸ், தெரிஞ்சுக்கிறேன். எஸ், இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. கிருஷ்ணா. பாய். பார்க்கலாம். பாய்.